இப்போ நம்ம பார்க்க போகிற கதையின் தலைப்பு கேள்வியும் பதிலும். அக்பருக்கு திடீரென்று பிர்பாலிடம் கேள்வி கேட்பார். அது எதை பற்றி வேண்டுமானாலும் இருக்கும். கேள்விக்கு உடனே பிர்பால் பதிலளிக்க வேண்டும் என்பது மாத்திரமன்று அது அறிவுபூர்வமானதாகவும் இருக்க வேண்டும். அக்பரின் திடீர் கேள்விக்கு பிர்பால் திடீர் பதில் வைத்திருப்பார். சில உதாரணங்கள் என்னென்னா, அக்பர் கேட்குறாரு, மிக சிறந்த ஆயுதம் எதுன்னு. பிர்பால் சொல்வார், அறிவு கூர்மை. அக்பர் கேட்பார், பெரிய முட்டாள் யார்? பிர்பால் சொல்வார், தன்னுடைய சொந்த நலன் எங்கே இருக்கிறது என்று புரிந்து கொள்ளாதவன். அக்பர் கேட்பார், வெற்றி கொள்ள முடியாத எதிரி யார்? பிர்பால் சொல்வார், மரணம். அக்பர் கேட்பார், அழியாதது எது? பிர்பால் சொல்வார், புகழ். அக்பர் கேட்பார், ஒருவர் முட்டாள் என்று எப்படி தெரிந்து கொள்வது? உடனே பிர்பால் சொல்வார், அவனுடைய பேச்சில் இருந்து. அக்பர் கேட்பார், மகிழ்ச்சியாக இருப்பதற்கு வழி? பிர்பால் சொல்வார், திருப்தியோடு இருப்பது. அடுத்த கேள்வி அக்பர் கேட்பார், சர்க்கரையும் மணலையும் பிரிப்பது எப்படி? பிர்பால் அதுக்கு பதில் சொல்வார், இரண்டையும் கீழே கொட்டுங்கள், எறும்புகள் சீக்கிரமே வந்து சர்க்கரை மாத்திரம் எடுத்துக்கொண்டு மணலை விட்டு சென்றுவிடும். அடுத்த கேள்வி கேட்பார் அக்பர், இருவரும் அடுத்தடுத்த வீட்டுக்காரர்கள் ஆயினும் ஒருவரை ஒருவர் ஒரு காலத்திலும் பார்த்து கொண்டதே இல்லை. அவர்கள் யார்? பிர்பால் சொல்வார், கண்கள். அடுத்த கேள்வி கேட்பார், காற்றை விட வேகமாக சொல்லக்கூடியது எது? பிர்பால் பதில் சொல்வார், மனித இனம், மனிதனுடைய மனம். அக்பர் கேட்பார், சந்திரனாலும் சூரியனாலும் பார்க்க முடியாத ஏதாவது ஒன்று பூமியில் இருக்கிறதா? பிர்பால் சொல்வார், இருக்கிறது, அதுதான் இருட்டு அப்படிம்பார். அக்பர் கேட்பார், உண்மைக்கும் பொய்க்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்ன? பிர்பால் பதில் சொல்வார், அது காதுகளுக்கும் கண்களுக்கும் இடையே உள்ளது. அக்பர் கேட்பார், அது எப்படி? பிர்பால் சொல்வார், உங்கள் கண்களால் காண்பதெல்லாம் உண்மை, உங்கள் காதுகளால் கேட்பதெல்லாம் பொய். அக்பர் கேட்பார், நான் இப்பொழுது ஒரு நேர்கோடு வரைவேன். கோட்டின் ஒரு முனையோ அல்லது இரண்டு முனைகளையுமோ அழிக்காமல் அந்த கோட்டை உங்களால் சிறிதாக்க முடியுமா? உடனே பிர்பால் என்ன செய்வார்னா, அக்பரின் கோட்டுக்கு பக்கத்தில் மற்றொரு நீண்ட கோடை போடுவார். பாருங்கள் பிரபு, இப்பொழுது உங்கள் கோடு சிறிதாக்கிவிட்டது.